ஒரே ஒருத்தரோட சூழ்ச்சியால இங்க இருக்க வேண்டிய நாம இங்க இருக்கும். இத பத்தி சாப்டர் 2 சூரா அல் பக்ரால 21 இருந்து 39 வேர்சஸ்குள்ள பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்ட நிகழ்வுகள். இதுதான் இதோட ஸ்டோரி. இதோட கீ கான்செப்ட் என்ன அப்படின்னா, படைப்பு. இப்லீஸினுடைய சூழ்ச்சியினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அதற்காக பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க. இதுதான் இதோட கீ கான்செப்ட். அண்ட் இந்த வேர்சஸ் எதை போக்கஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இணை வைப்பவர்களை பார்த்து இறைவன் கேட்கிறது, நீங்க இந்த வேதத்தை சந்தேகிச்சா இதே மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு இறைவன் கேட்கிறான். அடுத்தபடியா நரகம் அப்படிங்கிறது கற்களாலையும் மனிதர்களாலையும் நிரப்பப்பட்டிருக்கு. சுவனம் நல்லறம் செய்த மனிதர்களால நிரப்பப்படக்கூடியது. இந்த வேர்சஸோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, படைப்பு, சுவனத்திலிருந்து அது வெளியேற்றப்பட்டது, அதற்கப்புறமா பாவ மன்னிப்பு தேடுறது. இதுதான் இதோட மெயின் தீம். அண்ட் இதுல ஹைலைட்டட் வேர்ஸ் என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அய்யத்ரிப மஸலம் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா. நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதற்கும் அற்பமானதையோ உதாரணமாக கூற வெட்கப்பட மாட்டான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சாப்டர் மிஸ் பண்ணாம பார்க்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.